வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடவுளை காட்டுங்கள் என்கின்ற ஒரு அருமையான ஆன்மீக சிறுகதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய குருகுலத்தில் மாணவர் ஒருவர் பயின்று வருகிறார். அவரின் பெயர் தேவன். அவர் மற்ற மாணவர்களை விட மிகவும் புத்திசாலியாக இருந்து வந்தார். தேவனுக்கும் குருவை மிகவும் பிடிக்கும். குருவுக்கும் தேவனை மிகவும் பிடிக்கும். தனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளும் தேவனுக்கு கற்றுக் கொடுத்தார் குருதேவர். குருகுலம் பயின்று பல ஆண்டுகள் பயின்ற தேவன் 18 ஆண்டுகள் ஆயிற்று. ஒரு நாள் குருதேவர் அனைவரையும் அழைத்து, மகனே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டாய். இத்துடன் உன்னுடைய குருவாசம் முடிந்துவிட்டது. இனி நீ உன் பெற்றோருக்கு சென்று அவர்களுக்கு தொண்டு செய்வாயாக என்று தெரிவிக்கிறார். கடவுள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பார் என்று வாழ்த்தினார். தனது குருவை தரையில் விழுந்து வணங்கிய தேவன் பணிவாக அவரிடம் கேட்கிறார், குருவே, எனக்கு எல்லா பாடங்களையும் அழகாக நன்றாக கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் எந்த கடவுளை பற்றி இப்பொழுதும் குறிப்பிடவில்லையே நீங்கள். அவர்களை மட்டும் எனக்கு காட்டவில்லையே என்றும் கண்ணால் காண முடியவில்லையே கடவுளை என்று கேட்கிறார். கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னீர்களே என்று வினா எழுப்பினார். கடவுளை நான் காண வேண்டும் குருவே, எங்களுக்கு காமியுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் தேவன். அதற்கு குரு, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். உன்னுடைய சந்தேகத்திற்கு பிறகு ஒரு நாள் நான் விடையளிக்கிறேன் என்றும் கூறுகிறார். நீ இப்பொழுது வடக்கு திசையில் உள்ள காட்டின் வழியாக சென்று சுந்தர நகர் என்னும் நகரத்தை தாண்டி பவானிபுரத்திற்கு சென்று அங்கு உள்ள என் சகோதரனை பார்த்துவிட்டு அவனுடைய நலத்தை விசாரித்து வரவேண்டும் என்று சொல்கிறார். அப்படியே செய்கிறேன் குருவே என்று பதிலளித்துவிட்டு அங்கிருந்து தேவன் குருவின் மனைவியை கொடுத்த உணவுப் பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு மறுநாள் காலை கிளம்புகிறான் தேவன். நண்பகல் நேரம் காட்டு வழியே பாதையை கடந்து விட்டான். அப்பொழுது அவனுக்கு மிகவும் தண்ணீர் தாகம் அதிகமாக உண்டாயிற்று. இந்த காட்டில் குடிக்க தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று தேடியது அவனது கண்கள். அவனது கண்களில் ஒரு வயதான பார்வையற்ற மனிதன் தென்பட்டான். அவன் செடியில் உள்ள இலைகளை தடவி தடவி பார்த்து பின் அதை நுகர்ந்து ஒரு சில இலைகளை மட்டும் பையினுள் போட்டு கொண்டு இருந்தான். அப்பொழுது தேவன் கேட்கிறான், ஐயா, தாங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டான். நான் இந்த காட்டில் வசிப்பவன். நான் மூலிகையை சேகரித்து பிறகு வழங்குவேன் என்று கூறுகிறான். குருடன் என்பதால் முகர்ந்து பார்த்து மூலிகையை கண்டு கொள்கிறேன் என்கின்றார் அந்த கண் தெரியாத முதியவர். இப்பொழுது நீங்கள் பறித்து கொண்டிருப்பது எந்த மூலிகை என்று கேட்கிறான். அதற்கு அவர், இது பாம்பு கடிக்கான மூலிகை. இந்த மூலிகையை சாறை பாம்பு கடித்தவன் வாயில் விட்டால் விஷம் இறங்கிவிடும். நீ காட்டும் வழியில் சுற்றிருக்கிறாய் இல்லையா, இந்த மூலிகையை கொஞ்சம் வைத்துக்கொள் என்று சில இலைகளை அவனுக்கு கொடுக்கிறார். அவற்றை பத்திரமாக வைத்து கொண்ட தேவன், ஐயா, குடிக்க தண்ணீர் இங்கே கிடைக்குமா என்று அந்த குருடரை கேட்கிறார். அந்த பார்வையற்ற பெரியவரை கேட்கிறார். அருகில் ஒரு கிணறு உள்ளது என்று கிணறு இருக்கும் இடத்தை காட்டினார். அந்த கிணற்றை அடைந்ததும் தாகம் தீர தண்ணீர் குடித்த பின்பு ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு பொட்டலத்தை எடுத்து உண்டுவிட்டு அப்படியே உறங்கிவிட்டான் தேவன். அவன் மீது ஏதோ இடித்து ஓடுவது போல் தெரிந்தது. திடீரென்று கண்களை விழித்து பார்த்தான் தேவன். வேகமாக ஒரு முயல் தென்பட்டது. திடீரென மரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தான். ஒரு பெரிய கிளை உடைந்து கீழே விழ இருந்தது. உடனே நகர்ந்து விட்டான். தன் உயிரை காப்பாற்றியதை அறிந்தான் அந்த தேவன்.
இந்த முயல்தான் தன் உயிரை காப்பாற்றியிருக்கிறது என்று அறிந்து கொள்கிறான். அங்கிருந்து பயணத்தை தொடர்ந்தான். இருட்டு நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் சுந்தர நகரை அடைந்தான். அங்கு பசியால் வாடிய ஒரு பிச்சைக்கார குடும்பத்திற்கு எஞ்சிய உணவு பொட்டலங்களை கொடுத்துவிட்டு அன்று இரவு ஒரு சத்திரத்தில் தங்கிவிட்டான். நடு இரவில் ஏதோ சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்த தேவன் தன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த மனிதரின் வாயில் நுரைத்தள்ள உணங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு விஷப்பாம்பு ஓடிக்கொண்டு இருப்பதையும் பார்த்தான். அந்த மனிதன் அபாய நிலையில் இருப்பதை உணர்ந்தான் தேவன். உடனே தன்னிடம் இருந்த விஷக்கடி மூலிகையை எடுத்து சாறு எடுத்து பிழிந்து அந்த மனிதனின் வாயில் விட்டான். சற்று நேரத்தில் அவர் விஷம் முறிந்து சாதாரண நிலையை அடைகிறார். அந்த நபர் யாருமில்லை, குடிமக்களை குறைகளை அறிய மாறு வேடம் போட்டு வந்த இரவில் திரிந்து கொண்டிருந்த அந்த நாட்டு மந்திரியாவார். தேவனுக்கு தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் அந்த மந்திரி. நீ என் உயிரை காப்பாற்றினாய், அதற்கு நான் நன்றியை உனக்கு மன்னரிடம் வேலை வாங்கி கொடுக்கிறேன். நன்றியாக உனக்கு மன்னரிடம் நான் வேலை வாங்கி கொடுக்கிறேன் என்று கூறினார் அந்த மந்திரி. மிகவும் நன்றி ஐயா, ஆனால் நான் முக்கிய வேலையாக பவானிபுரம் சென்று கொண்டிருக்கிறேன். சில தினங்கள் கழித்து உங்களை நான் சந்திக்கிறேன் என்று கூறி மந்திரியிடம் விடை பெற்று அங்கிருந்து சென்றான். மறுநாள் காலை பவானிபுரத்தை அடைந்தான். குருவின் சகோதரரை சந்தித்து அவருடைய நலனை விசாரித்து அங்கிருந்து புறப்படுகிறான். பிறகு தன் குருவிடம் திரும்பினான். தான் சென்று வந்த விவரங்கள் அனைத்தையும் கூறிவிட்டு சகோதரர் நலமாக இருக்கிறார் என்பதை பற்றியும் கூறுகிறார். மகனே, நினைவிருக்கிறதா? கண்ணால் காண முடியாத கடவுள் எங்கே என்று வினாவினாய் அல்லவா? அந்த சந்தேகத்திற்கு நான் ஏதும் விளக்கம் கூறாமல் உனக்கு விடை கிடைத்துவிட்டது தெரிகிறதா என்றார். கடவுளை பார்த்து விட்டாய் அல்லவா என்றார். நானா? நான் எப்பொழுது கடவுளை பார்த்தேன்? பார்க்கவில்லையே என்று ஆச்சரியத்துடன் சொன்னான் குருவிடம் தேவன். மகனே, கடவுள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார். ஒரே உருவத்தில் அல்ல. அவர் ஒரே உருவத்தில் உனக்கு தோற்றமளிக்கவில்லை என்றார். எந்த குருடர் முதியவர் உனக்கு பாம்பு கடி விஷ மூலிகையை தந்தாரோ அவர் கடவுள்தான். காட்டிலும் கூட கிணற்று தேவை என்று கிணறு வெட்டி வைத்தான் அல்லவா, அவனும் ஒரு கடவுள்தான். யாரோ ஒருவன் கிணறு தோன்றி வைத்தான் அல்லவா, அவனும் ஒரு கடவுள்தான். உயிரை காப்பாற்றிய முயலும் ஒரு வகை கடவுள்தான். எந்த மந்திரியை பாம்பு கடியிலிருந்து நீ பிழைக்க வைத்தாயோ அவருக்கு நீ கடவுள்தான். இவ்வளவு உருவங்களில் கடவுளை கண்ட பிறகுமா கடவுள் நான் காணவில்லை என்று நீ கூறுகிறாய் என்றார் குருதேவர். குரு வார்த்தையை இருந்த உண்மையை அறிந்த தேவன் ஞானோதயம் உண்டாயிற்று. தனக்கு ஞானோதயம் உண்டு பண்ணிய குருவுக்கு விழுந்து வணக்கத்தை தெரிவித்தான். அவரிடம் இருந்து விடையும் பெற்றான். இதற்கு பிறகு தேவன் தன் பெற்றோரை அழைத்து கொண்டு சுந்தர நகரை அடைந்தான். மந்திரியை சந்தித்தான். மந்திரியின் உதவியால் அவனுக்கு அரசாங்கத்தில் நல்ல வேலையும் கிடைத்தது. நல்ல நலமான வாழ்க்கையும் கிடைத்தது. அவன் தாய் தந்தையரை நலமாக பார்த்து கொண்டான். இன்று நாம் இந்த பதிவில் அருமையான குட்டி கதையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.